அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த ஜெர்மனியில் முன்சர் ஆன்மீக பணியகத்தினால் நடத்தப்பட்ட கிறிஸ்மஸ் அதாவது நத்தர் விழாவை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அந்த விழாவைத்தான் நீங்கள் இந்த காணொளியில் காண்பீர்கள். இதில் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கின்றபடியினால் பகுதி 1, பகுதி 2, பகுதி 3 என்று வகுக்கப்பட்டுள்ளது. இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பகுதி 1. இதை தொடர்ந்து பகுதி 2, பகுதி 3 நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அவர்களை முன்னுக்கு வருமாறு அழைக்கின்றேன். திருமதி ரதி மெண்டிஸ். மனித இருளில் வழி தவறினார். அந்த இருள் நடுவே தேவன் ஒளியை கொடுக்க முடிவு செய்தார். அந்த ஒளி ஒரு குழந்தையின் பிறப்பில் வெளிப்பட்டது. அவர்தான் இயேசு. இரவில் சில இடையர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது திடீரென்று வானம் ஒளிர்ந்தது. அஞ்சாதீர்கள், இன்று பெத்லகேம் நகரத்தில் ஒரு மீட்பர் பிறந்துள்ளார். நீங்கள் ஒரு மாட்டுத் தொட்டிலில் குழந்தையை காண்பீர்கள். நட்சத்திரம் ஒளிர்ந்தது. ஞானிகள் வந்தார்கள். அவர்களுக்கு நட்சத்திரம் வழிகாட்டியது. அந்த இரவு மனித வரலாற்றை மாற்றியது. இருள் ஒளியை கண்டது. பாவம் மீட்சியை கண்டது. நம்பிக்கை உலகில் பிறந்தது. அவர்தான் இயேசு கிறிஸ்து, நம்முடைய மீட்பர்.
நன்றி செலுத்திவிட்டு தற்போது இயற்கை அனர்த்தத்தில் இறந்தவர்களுக்காகவும் இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் போரில் இறந்தோரை நினைவு கூறும் விதமாக 1 நிமிடம் அமைதி வணக்கம் செலுத்துவோமாக. அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்று ஜெர்மனியில் முன்சரில் நிற்கின்றோம். இந்த முன்சரில் உள்ள மக்கள், அதாவது ஆன்மீக பணியகத்தால் நடாத்தப்படுகின்ற இந்த கிறிஸ்மஸ் ஒளி விழாவுக்கு வந்திருக்கின்றோம். அங்கே தான் என்னோட கூட நிற்கின்றவர்கள் அந்த ஆன்மீகத்தோடு சம்பந்தப்பட்டவர்களுடன் நிற்கின்றேன். அவர்கள்ட்ட ஒவ்வொருத்தருடைய கேட்டு அறிவோம். வணக்கம் உங்களை பற்றி சொல்லிட்டு இந்த ஆன்மீகம், இந்த முன்சரில் நடக்கின்ற இந்த ஆன்மீக குழுவை பற்றி கொஞ்சம் விஷயம் மக்களுக்காக சொல்லுங்கள். ஏனென்றா ஜெர்மனியில் ஆங்காங்கு வசிக்கின்றார்கள். அவர்கள் இந்த முன்சரில் இந்த ஆன்மீக பணியகம் எவ்வளவு காலமாக நடக்கின்றது, உங்களோட வளர்ச்சியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நன்றி. கிட்டத்தட்ட ஒரு 30-32 வருடமாக முன்சர் கத்தோலிக்க ஆன்மீக பணியகம் செயல்பட்டு வருகின்றது. அந்த வகையில் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் ஒளி விழா என்கின்ற அடிப்படையில் தமிழ் மக்களை ஒன்றிணைத்து எங்களுடைய கலைகளுடன் அந்த நிகழ்வை மெருகூட்டி வருகின்றோம். அதே போன்று இன்றும் அதே மாதிரியான ஒரு ஒளி விழா நிகழ்வு தான் இங்கு நடக்கின்றது. இந்த ஒளி விழாவில் தனி கிறிஸ்தவ மக்கள் மாத்திரமன்றி முழு தமிழ் மக்களும் இணைந்து செயல்படுகின்றார்கள். ஒரு சில வெளிநாட்டவர்களும் கூட தற்போது உள்ள நிகழ்வுகளில் கலந்து கொள்வதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள்.
இன்றைய நிகழ்வை மிக சிறப்பாக திருமதி மெண்டிஸ் பெலோ அவர்கள் ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். அருகில் நிற்பவர் நண்பர் சேவியர் அவர்கள். அவர் நீண்ட காலமாக ஒளிவிழா நிகழ்வுகளில் பங்கு பெற்றவர், ஆரம்பகால தொடர்பாளராக இருந்தவர். அவர்களுடனும் அவர்களுடைய அனுபவங்களை கேட்டுக்கொள்வது நன்றி. உங்களுடைய பேரை சொன்னீங்க? என்னுடைய பேர் லியோனிஸ் உணரட்டம். ஏனென்றா எங்களுக்கு தெரியும், ஆங்காங்கே வசிக்கின்ற தமிழர்களுக்கு தெரியப்படுத்துவதாக. அடுத்தது சிவவீரன் அவர்கள் கொஞ்சம் சொல்லுவார். ஏனென்றா அவர்களுமே நீண்ட காலமாக இங்கே வசிக்கின்றபடியினால் அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அவரிடமிருந்தும் சிலவற்றை கேட்டறிவோம். அனைவருக்கும் வணக்கம். இயேசுவின் பிறப்பை இந்த உலகமே கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளையிலே நாங்கள் இன்று முன்சர் மாநகரத்திலே வளமை போல் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த இயேசுவின் பிறப்பு செய்தி உலகமெங்கும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக மிக சிறப்பாக நாங்கள் இதை ஒழுங்கு செய்துள்ளோம். ஒவ்வொரு வருடம் செய்வது போலதான் பல கஷ்டங்கள் மத்தியில், அதாவது இந்த நிகழ்ச்சிகளை ஒழுங்கு செய்வது என்பது இலகுவான காரியம் இல்லை. உங்களுக்கு தெரியும், வேலைப்படத்தில் எத்தனையோ பிரச்சனைகள், அந்த மத்தியிலும் கூட அவைகள் எல்லாத்தையும் பார்க்காமல் நாங்கள் இதில் ஒழுங்கு செய்து, அதே போன்று இங்கு பார்வையாளராக வந்திருக்கும் எல்லா மத இனத்தவர்களும் மற்ற தமிழ் மக்கள் எல்லாரும் இந்த முன்சர் நகரம் மட்டுமில்லை, அயலத்தில் உள்ள எல்லா நகரங்களிலும் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஏனென்று சொன்னால் அவர்கள் இல்லை என்று சொன்னால் இந்த விழாவை நாங்கள் கொண்டாட முடியாது, கொண்டாடி பேசணுமில்லை. இந்த செய்தி எல்லாருக்கும் சென்றடைய வேண்டும் என்பதற்காகவே எங்களது நோக்கம். எங்களுடைய முதல் தொடர்பாளர், முன்சர் மாநிலத்தில் முதல் தொடர்பாளராக எங்களுடைய லியோனிஸ் அண்ணா அவர்கள் தான் இதை ஆரம்பித்து வைத்தார். அன்று தொடக்கம் இன்று வரை நானும் அவருக்கு உதவியாக இருக்கிறேன். அதனால் இன்றைய இந்த கலை கலாச்சார எல்லாத்துக்கும் ஒழுங்கமைப்பாளராக திருமதி மெண்டிஸ் பெலோ அவர்கள் இப்பொழுது இன்றைய நாளில் தன்னுடைய கடமையை மிக சிறப்பாக இருக்கிறார். அதே போன்று இங்கு விழாக்கள் மட்டுமல்ல, சிற்றுண்டி வகைகள் மற்றும் நத்தர் பாப்பாவின் வருகை போன்ற எல்லா நிகழ்வுகளும் இங்கே காத்திருக்கின்றன. அதில் நீங்கள் கண்டு கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்னுமாக எங்களுடைய இறையேசுவின் பிறப்பு விழா மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கு. திருமணிக்கு நன்றி சொல்லுகிறேன். மிக விரைவாக விளக்கமாக சொல்லியிருந்தீர்கள். அடுத்து திருமதி மெண்டிஸ் அவர்களை நாங்கள் சந்திப்போம். தற்பொழுது ஆன்மீக பணியகத்தில் பொறுப்பாக இருக்கிறீர்கள். இப்போ அவள் என்ன மாதிரி என்று சொல்லி தன்னுடைய கருத்துக்களை சொல்லுவாள். வணக்கம். வணக்கம். எனது பெயர் திருமதி மெண்டிஸ் பெலோ. நான் நீண்ட நாட்களாக திருவாளர் லியோனிஸ் அவர்களுடன் 14 வருடம் சேவையாற்றி இருக்கின்றேன். கிட்டத்தட்ட 30 வருடம் பாடல் குழாமில் இருந்து 14 வருடமாக இவருடன் இணைந்து நான் இருக்கின்றேன். இந்த முறை என்ன கலை பொறுப்புக்கு போட்டபடியால் தொடர்பாக கிருஷ்ணாந்தியோட நாங்கள் ஒளிவிழா குழு ஒன்று தயாரித்து அந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். பிள்ளைகளை ஒருங்கிணைப்பது என்பது சரியான கஷ்டம். ஆனால் நான் பெற்றோர்களுக்கு தான் நன்றி சொல்லுவேன். ஒத்துழைப்பு எல்லோரும், எந்த பிரசமயக்காரரோ கத்தோலிக்கோ கேட்ட நேரத்திற்கெல்லாம் கொண்டு வந்து தங்கள் பிள்ளைகளை என்னுடன் இணைத்து இதில் நான் 2-3 ப்ரோக்ராமும் பண்ணியிருக்கின்றேன் பிள்ளைகளை வைத்து. அதால் நான் பெற்றோருக்கு தமிழுக்கு நன்றி. இந்த தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்தினால் நடாத்தப்படும் ஒவ்வொரு வருடம் இந்த விழா சிறப்பாக ஒவ்வொரு வருடமும் நடந்து கொண்டிருக்கின்றது. இதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் நான். எனது பிள்ளைகள் முந்தி இருந்தார்கள், இப்போது இல்லை, எல்லாரும் பெரியவர்களாகிவிட்டார்கள். இப்போது அந்த குட்டிஸ் எல்லாரையும் சேர்த்து செய்கிறது எனக்கு அதில் ஒரு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இதை விட எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்று இல்லை. நன்றி. மிக்க நன்றி அக்கா, மிக்க நன்றி. உண்மையில் லியோனி அண்ணாவும் அவர் தான் ஆரம்ப காலத்தில் இருந்து இருக்கிறான்னு சொன்னார். எவ்வளவு காலம் அண்ணா? எந்த ஆண்டு? 87 ஆனால் குரூப்பாக ஒரு ஆள் இருந்தாலும் பங்கில் இருக்கிற எல்லாருடைய பங்குன்னு சொல்ல முடியாது. ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய ஆதரவும் ஏற்றுக்கொள்வதும் தான் இந்த நிகழ்வை இதுவரை கொண்டு செல்ல உதவி இருக்கிறது. அது தொடர்ந்து நடக்கும். திரு நடேசன் இருக்கிற காலத்திலிருந்து நான் பணியாற்றுகிறேன்.
அவர் இருந்த காலத்தில் நாடகங்கள் செய்திருக்கின்றேன். உங்களுக்கு நினைவிற்கு வந்திருக்கின்றேன். பிள்ளைகள் வைத்து கொண்டு கூட நான் நாடகம் செய்திருக்கிறேன். இவையெல்லாம் ஒரு மறக்க முடியாத சம்பவம். சிவவீர் அண்ணாவோட கூட நாடகங்கள் செய்திருக்கேன். கேதார் தான் நிச்சயமாக உங்களுடைய இனபந்தமெல்லாம் என்னுடைய நிறைய நாடகங்கள் செய்திருக்கிறோம். அதை விட இன்று கூட நாங்கள் அதிர்ஷ்ட லாப சீட்டுகள் ஆறுதல் பரிசுகள் என்று சொல்லி எல்லாம் வழங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் ஒத்துழைப்பு அனைவரும் விசேஷமாக நாங்கள் எங்களுடைய இந்த யூடியூப் சேனலிலே செய்திருக்கின்ற எங்களுடைய திருமதி வசந்தன் அவர்களுக்கு சார்பாக சிறப்பாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். எனது இந்த வருட தொடர்பாளர் அவர் ஒரு பெண்ணாக இருந்தும் எங்களுடன் சிறப்பாக கடமையாற்றி கொண்டிருக்கிறார். நான் அவருக்கு முதற்கண் நம்பிக்கை சொல்கிறேன். இன்னொரு சார்பாலேயும் அவருக்கு கிருஷாந்தினி திருமதி கிருஷாந்தினி இம்மானுவேல் ஆண்கள்லாம் அதுகளை செய்யலாம். ஆனால் அந்த பெண்களாக இருந்து அந்த ஒளிவிழாக்குள் பெண்களாக இருந்து அவர்களுடன் இணைந்து செய்த கடமையாற்றுறது. இப்போ அர்ப்பணி சபை ஒன்று 12 பேர் இருக்கணும். அவைகளும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை எல்லாரும் கை கொடுத்து இருக்கிறதுனால நல்ல முறையில் நடத்தி வருகிறாங்க. உண்மைதான். என்ன சிறப்புன்னு சொன்னால் இங்கே இப்போ அது இந்து மதம் கிறிஸ்தவ மதம் என்ற வேறுபாடு வித்தியாசமே இல்லை. இதிலேயே எல்லாருமே நிற்கிறோம். நிகழ்ச்சி கொடுக்கிறதா இருந்தால் கூட எல்லாருமே அந்த ரீதியில் தான் ஒத்துழைத்து செய்து கொண்டு வருகின்றார்கள். உண்மையிலே இங்கே வளர்ந்து வருகின்ற பிள்ளைகளுக்கு அவர்கள் என்னென்ன சமயத்தில் பிறந்தாலும் ஆனால் ஒன்று இணைவது என்றது முக்கியம். அது என்றுமே பெரியவர்கள் பெற்றோர்கள் இருந்து அதை வழிநடத்தி நல்ல புத்திகளை சொல்லி அதை எடுத்து செல்ல வேண்டும். இன்னுமே சிறப்பாக அவர்கள் வளர்ந்து அதில் ஆன்மீகத்திலேயோ அதில் நல்ல திறமைகளை நல்ல பண்புகளை கற்று வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு நீங்கள் நண்பர்களே தொடர்ந்து இன்றைய நிகழ்ச்சிகளை பாருங்கள். எப்படி இருக்குமென்றதை உங்களோட கருத்துக்களையும் கூறுங்கள். தொடர்ந்து வரும் நிகழ்வுகளை விசேஷமாக வில்லுப்பாட்டுக்கள் மற்றும் பட்டிமன்றங்கள் அருமையான ஒரு தலைப்பில் பட்டிமன்றம் இருக்கின்றது. அந்த பட்டிமன்றமும் உங்களுக்கு யூடியூப்பில் காணுவீர்கள். நல்ல ஒரு பட்டிமன்றம் உண்டு. அது போன்ற நாடகங்கள் நிறைய இருக்கின்றது. அவைகளையும் கண்டு கழிக்குமாறு மிக அன்பாக கேட்டுக் கொள்கிறேன். நன்றி. எல்லோருக்குமே வணக்கம். ஆன்மீக கத்தோலிக்க பணியகம் தமிழ் மக்களும் இணைந்து நடாத்தும் ஒளிவிழாவினை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எமது ஒளிவிழா வாழ்த்துக்களையும் எமது இனிய மாலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பிள்ளைகளே, தந்தையின் போதனைக்கு செவிசாயுங்கள், மெய்யுணர்வை அடையும்படி அதில் கவனம் செலுத்துங்கள் என்ற வாக்கியம் இன்றைய ஒளி விழாவின் மைய கருத்தாக வைக்கப்படுகின்றது. இன்றைய ஒளி விழாவுக்கு எமது அன்பான அழைப்பை ஏற்று பங்கிலிருந்து வருகை தந்திருக்கும் குருக்களுக்கும் செயலாளர் அவர்களுக்கும் அருட்தந்தை ஜோன் மற்றும் அவருடன் வந்த அருட்தந்தையர்கள் அனைவரையும் முன்சார் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகம் சார்பாக அன்புடன் இருகரம் கூப்பி வருக என வரவேற்கின்றோம். மேலும் எமது ஒளிவிழாவை சிறப்பிக்க கலை நிகழ்ச்சிகளை தர வந்திருக்கும் கலைஞர்களையும் சிறியோர் முதல் பெரியோர் வரை அவர்களின் பெற்றோர்களையும் இந்நிகழ்வு சிறப்பாக நடைபெற உடலாலும் உள்ளத்தாலும் உதவிய யாவரையும் நன்றியுடன் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். Pfarrer Marian Wagner, Frau Isabel Pajewski, Pfarrer Piotr Lech, herzlich dafür, dass ihr euch die Zeit genommen habt, hierher zu kommen. வழங்கியவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வாக ஒளிவிழா பாடல்.
இயேசுவினால் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எங்கள் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவினால் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன் தந்த தேவனிலே. ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எங்கள் நாடுயிரே, இயேசுவே எங்கள் நாடுயிரே. பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எங்கள் நாடுயிரே, இயேசுவே எங்கள் நாடுயிரே. நிலவே உம்மை நினைத்திடவே இந்த நிலையில வாழ்க்கையிலே. எங்கள் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே இந்த நிலையில வாழ்க்கையிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அடித்திடு பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தமே பல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எங்கள் நாடுயிரே, இயேசுவே எங்கள் நாடுயிரே, இயேசுவே எங்கள் நாடுயிரே. நடனம் நிறையாகி செல்வி டிலக்ஸியா ஞானவேல், பங்கு பெற்றுவோர் செல்வி அனிதா ஜெயந்திரா, செல்வி ஓசியா சூரியகுமார், செல்வி பிரதீஸ்கா பிரதீபன், செல்வி கனிஷா பிரசாந்த், செல்வி சஸ்விதா சசிகுமார், செல்வன் அனுராஜ், செல்வன் அனிஸ் அனுராஜ், செல்வன் ரியான்சன், மதன்லால், செல்வன் சதுர்சன் ஸ்ரீவரன், செல்வன் சொல்றேன் அதை மட்டும் செஞ்சுங்க.
அந்த விண்ணை மனிதர் வருவாரா? மனித இன மகத்துவம் பெற்று புனிதமுடன் புகழுடனே கனிவான கருணையுடன் இனி ஒரு விதி செய்து எம்புடோல் வாழ்க்கையில் துன்பம் துயர் திறந்து எம்பு மரணம் பெற்று இன்பமாய் வாழ்ந்திடவே இயேசு என்னும் மகத்தானவர் மாசில்ல அழகுடன் சாசுவரமாக அனைவரையும் ஆசிர்வதிக்க வந்துதித்தார். அத்தாம் சலிகளும் பகுத்தறிவற்றவர்களும் வித்தை காத்தும் வித்தக பெருந்தரைகளும் எத்தர்களும் ஏமாந்தோறும் சுத்தமில்லா சுயநலமிகளும் நிறைந்த மனித கொண்ட கரை படிந்த சமூகத்தை உடைத்து தூய்மைப்படுத்தி உடைத்து ஒளிபரக்க பாவிகளை ரட்சிக்கும் தூய ஆவியவர் வந்துடித்தார். அந்த மனித கூட்டம் அன்று மட்டும் இருக்கவில்லை, இந்த நாட்களிலும் இன்றும் இருக்கின்றன. வெண்டலை உண்டு விடியந்து மடிபோரை கண்டக வாசனையை கடியந்தான போரை சுந்தர புருஷர்களாய் சுகம் சுவைக்கும் பயந்தாங் கொல்லிகளை சிந்தை திருத்தி சீராக்கி மானுடமலையை வரவழைக்க விண்ணை மனிதர் யார் வரவாயின அந்த நாட்களை எண்ணி ஏங்கி எந்த ஆண்டும் ஒரு விழாக்களை ஏந்தி கொண்டாடுவோம். விந்தை மனிதர் யார் வருவாயின அந்த நாட்களை எண்ணி ஏங்கி எந்த ஆண்டும் ஒரு விழாக்களை ஏந்தி கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அன்பு மனம் மலர்ந்திட அகிலத்தில் பாவம் மறைந்திட உதித்தெழும் விடியலில் மார்கழி பனியில் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்த புனித ஒளியில் துன்பங்கள் களைந்துவிட்டு துயரங்கள் தகர்த்துவிட விடியலேன வந்தவரே தங்கத் தாரகை பெற்றெடுத்த தவ புதல்வரே பெத்தலகேம் சூரியனே அன்பை மட்டுமே விதைத்து சென்ற இயேசு பிரானின் பிறந்த நாளில் நாமும் அன்பை விதைப்போம், அன்பால் உலகை ஆள்வோம். அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். International zusammen feiern können. Und wir laden natürlich auch zu uns in die Kirche ein, wo wir alle zusammen mal feiern. Vielen Dank nochmal. Danke und viel Spaß und eine frohe und gesegnete Weihnacht für euch alle. Danke. Für euch auch. Hören, aber auch sehen das. Natürlich, wir treffen mit Heiliger Abend zu dem Gottesdienst und wir werden bedanken für die Gott, dass Gott uns geben uns alle viele Kraft, viele Gesundheit und viele Freundschaft für uns alle. Danke, 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 danke. Bitte. லோட்டோ குலுக்கப்படும். யாருக்கு அதிர்ஷ்டம் என்று தெரியாது. 14 லோட்டோ கேஷிங் இருக்குது. தாராளமாக எல்லோரும் 5 €, கொடுத்து வாங்கவும். Thank you.
கதை சொல்லுவோம் இருளுக்கு ஒளியாக உண்மையின் உயர்வாக வந்தவர் கதை சொல்வோம் தேவ மரியாளின் மடி தன்னில் தவழ்த்திட்ட கதை சொல்லுவோம் நாமே தவழ்த்திட்ட கதை சொல்லுவோம் இயேசுவை வளர்த்த